நம்ம அன்னபூரணி இந்த மூவியோட ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நயன்தாரா, ஜெய், சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதுக்கு மியூசிக் தமன், இதுக்கு சினிமாட்டோகிராஃபி சத்யன் சூரியன். இந்த படத்தில் ஹீரோயின் அவங்க அப்பா இன்ஜினியராக படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கமில் பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு படிச்சுட்டு வராங்க. அதே ஒரு வேலையாக செஞ்சுட்டு வராங்க. அப்புறம் ஹீரோயின் லைப்ரரியில் ஒரு ஆர்டிக்கல் பார்க்குறாங்க. ஆனந்த்னு ஒரு பெரிய செஃப், அவங்கள பற்றி படிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினுக்கு ஒரு கனவாக சேஞ்ச் ஆகி பெரியவங்க ஆனால் நம்ம செஃப் ஆகணும், லேடி செஃப்பாக நம்ம வரணும்ன்ட்டு சின்ன வயசுலேருந்தே அது அந்த ஹீரோயினுக்கு வளர்ந்துட்டே வருது. ஆனால் என்ன ஆகுது, நம்ம மிடில் ஹீரோயின் அவங்க அப்பா நம்மெல்லாம் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதவங்க அவ்வளவா. ஸோ அதனால வேண்டாம், நீ செஃப் எல்லாம் ஆனா நான்வெஜ் எல்லாம் சமைக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு இதெல்லாம் தடங்களாக வருது. செஃப் ஆகணும் நிறைய ஆசை இருக்குது உள்ளுக்குள்ள. ஆனால் ஹீரோயினோட பாட்டி சப்போர்ட்டிவாக ஹீரோயினுக்கு இருக்கிறாங்க. நான் தான் சின்ன வயசுல நான் நினைச்சது பண்ண முடியாமல் போச்சு, நீயும் என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்க அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா போன்ட்டு அனுப்பி வச்சு சப்போர்ட்டிவா ஹீரோயினான நயன்தாரா அவங்க பாட்டி சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க ஹீரோயினுக்கு. அங்க ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வின்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வேக்கன்சியா ஒருத்தர் ஒரு பர்சன் நயன்தாராக்கு இருக்கிறாங்க. அங்க போயிட்டு செஃப் ரிலேட்டடா ஏதோ ஒர்க்கு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க சேஃப்டி விஷயமா என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினுக்கே தெரியாம சேஃப்டி என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியாம அங்க ஒரு பிளாஸ்ட் நடந்துடுது. அப்போ ஹீரோயினுக்கு டேஸ்ட் பண்ற அந்த சென்ஸே போயிடுது. ஆனா டச்சு, ஸ்மெல்லு, கலரு இதெல்லாம் பார்க்கறது ஹீரோயினுக்கு தெரியுது. ஒரு டிஷ்ஷை பார்க்காமலே டச்சு, ஸ்மெல்லு, கலரு இதெல்லாம் பண்ண முடியுது. ஆனால் டேஸ்ட் தான் பார்க்கறது கொஞ்சம் தெரியறது இல்லை. அந்த மாதிரி ஆயிடுது அந்த பிளாஸ்ட்னால. அப்புறம் இதெல்லாம் ஆன உடனே கடைசியில அந்த ஹீரோயின் ஆன நயன்தாரா லேடி செஃப்பா ஆனாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. அன்னபூரணி அறுசுவை நேரம். தேங்க்யூ.